திருப்பூருக்கு வர போறோம்னு தெரியும். ஏன் நேத்தே வந்திருந்தா என்ன பிரச்சனை? 9 பேர் மயக்கம் வர அவரு இதை விரும்புறாரு. இந்த அன்ஆர்கனைஸ்டா தான் கூட்டம் சரி, இருக்கும். இடையில இப்படி லேட்டா வந்தாரு, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சேர முடியல வந்து அப்படின்றதுக்காக அவருடைய ஸ்பீச் கேன்சல் பண்ணாங்க சார், பேசாம போனாரு. மேடம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவரோட ஆதாயத்துக்காகவும் இதெல்லாம் அவருக்கு பலமாகவும் அது இடம் போய் நிக்கிறாருன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு 10-15 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வராங்க. அப்படி போனாலுமே எல்லா மாவட்டங்களையுமே கவர் பண்ண முடியாது. விவிஐபி பாதி இடம் போயிட்டு அங்க வந்து லைட்ஸ் போட்டு வைப் பண்ணி விட்டாங்கன்னா அது அப்படியே டிராவல் ஆகி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அரசியலுக்குலாம் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் தொண்டனோட தேவையை பூர்த்தி செய்யணும். தொண்டனுக்கு என்ன ஆசை? விஜய் அண்ணாவை இப்படி இப்படி தடவி பார்க்கணும், கிள்ளி பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும், டிக்டாக் பண்ணணும். இன்னைக்கு ஒரு இடத்துல அடிதடி திமுக தொண்டர்களும் காவேரி தொண்டர்களும் என்னன்னா, அவங்க வந்து பேம்ப்ளெட்டு கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எப்பா இது பேம்ப்ளெட்டுப்பா பாருப்பா, இல்லை இது டோக்கன்னு. அப்போ எது என்னன்னே தெரியாமல் இருக்கிறியே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எல்லாரையும் போய் பார்த்தோன்னா நம்ம ப்ரீமியமாகவே இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற இதே கனியாக இருக்கக்கூட, நம்ம எட்டா கனியாக இருந்தால் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ அப்படியே காமிச்சு தேர்தல் வரல எத்தனை அப்படியே டபுள். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழக வெற்றி கழகம் மீது தொடர்ச்சியா விமர்சனங்கள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் அவர்கள் வெளியே பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்ட்டு. அண்ட் இப்ப பிரச்சாரத்துக்கு வர தொடங்கி இருக்காரு. இதை ஆக்சுவலி ஒரு அரசியல் பிரச்சாரமா, ஒரு அரசியல் பரப்புரையா, மக்களுக்கான பரப்புரையா தான் நீங்க பார்க்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருப்பூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிருந்தாரு. தூத்துக்குடி போனாரு, கன்னியாகுமரி போனாரு, பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு. எப்படி பார்க்கலாம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல்? அதாவதுங்க, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொரு பிரச்சாரம் வந்து பண்ணணும். நிலைப்பாடுன்றது கூட்டணி, யார் வேட்பாளர் அப்படின்றது நிலைப்பாடு. பிரச்சாரம் என்பது நிலைப்பாடுக்கு பின்னாடி பண்ணுறது. ஸோ இப்போ அவங்க நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நிலைப்பாடு என்ன? யாரும் அவங்க கூட்டணிக்கும் யாரும் வரல, இவங்களும் யாரும் கூட்டணிக்கு போகல, வேட்பாளர்லாம் போட்டாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு தன்மை முடிஞ்ச உடனே இந்த பிரச்சாரம் என்பது பார்க்கும்போது, இப்போ டிவியில் காட்சியிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கோயம்புத்தூர் காட்சி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அப்பா பிரிட்ஜ் மேலே நிற்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, டால் பிளாசா மேலே ஏறி நிற்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு இப்போது திருப்பூரில் இப்போ பேசுகிறாருன்னா கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, திருப்பூர்லேருந்து வராங்க, கேரளாலேருந்து வந்துருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கணும். இப்போ கேரளாலேருந்து வந்தவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்கா? குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்துக்கிறாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? அந்த கூட்ட நெரிசல். அப்போது ஒரு இடம் போய் நிற்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 10-15 சட்டமன்ற தொகுதியிலேருந்து வராங்க. அப்போ இந்த கூட்டம், இந்த கிரேஸ் வந்து இட் ஹஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு எவ்ரி கான்ஸ்டிட்யூன்சி. அப்போ அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நெல்லையில் பேசுகிறாருன்னா நெல்லையில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதி, தென்காசியில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதி சேர்த்து தான் நெல்லையில் வந்து வராங்க. அதேமாதிரி இப்போ கன்னியாகுமரி போய் நிற்கிறாருன்னா திருநெல்வேலியிலையும் அந்த பில்ஃபரேஜ் வந்து கன்னியாகுமரி, நாங்குநேரிலேருந்து வந்திருப்பாங்க, கன்னியாகுமரி கேரளாலேருந்து கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து தான் விஜய் அவர்களுக்கு கூட்டம் சேருது. காரணம் என்னென்னா, அவர் ஒவ்வொரு ஊராக போகிறது கிடையாது. அவர் வந்து இது வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. 243 சட்டமன்ற தொகுதிகளாக அவர் பார்க்கல. அவர் வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு வாட்டி போனால் போகிறோம், கன்னியாகுமரிக்கு போயிட்டோமா, திருநெல்வேலி போயிட்டோமா, தூத்துக்குடி போயிட்டோமா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனோமா, இப்போ திருப்பத்தூர் போனோமா, அப்படி இப்போ நாமக்கல்லாம் போவாரான்னு தெரியல. அப்படி போனாலுமே எல்லா மாவட்டங்களையுமே கவர் பண்ண முடியாது. விவிஐபி பாதி இடம் போயிட்டு அங்கேருந்து லைக்ஸ் போட்டு வைப் பண்ணி விட்டாருன்னா அது அப்படியே டிராவல் ஆகி போயிடும். அவர் வந்து எப்படின்னா, கவுண்டம்பாளையத்துலேருந்து டாட்டா காட்டினாருன்னா அது அப்படியே மேட்டுப்பாளையம் வழியாக ஏறி மலை மேலே ஏறி இறங்கி அப்படியே சத்தியமங்கலம் வழியாக இறங்கி கேரளாவுக்கு போயிடும். அவர் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணிருக்கார், சூப்பர்மேன் மாதிரி. ஒரு இடமா போய் ஓட்டு சேர்க்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இல்லை. இன்னொன்று, அந்த கூட்டம் வந்து பார்க்கும்போது, இந்த கூட்டம் வந்து அந்த ஆரவாரம், அந்த எழுச்சி எல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே விஷயம் அது ஒண்டி தான், இந்த விஜய் அவர்கள். இப்போது கொஞ்ச நாளாக இப்போல்லாம் நம்மலாம் பேசுகிறதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, வேட்பாளர்லாம் அந்த வண்டியில் ஏற்றுறாரு. இப்போ செங்கோட்டையன் வந்து இவ்வளோ பெரிய வேல் கொடுக்குறாரு, இப்படி 3 டைரெக்ஷன்லேயே திருப்பி அந்த வேலை காட்டுறாரு. அப்புறம் அவர் கார்லேருந்து கீழே இறங்கி போட்டார். அடுத்து வேட்பாளர் ஒருத்தர் இந்த எல்லா சாமி படம் போட்ட மாதிரி காட்டுறாரு, வேல் இருக்குது, அப்புறம் ஒரு தலையில் ஒரு குல்லா, அப்புறம் ஒரு கையில் இது கிராஸை ஒன்று மிஸ்ஸிங். பட் அந்த படத்தில் இருந்தது இந்த எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், எல்லா மதத்தையும் காட்டுறாங்க. நான் கேட்குறேன்னா, இந்த ஷோ அரசியல்லாம் இவ்வளோ ரொம்ப பழைய டெக்னிக் இது. கடையில் போய் ஒரு 300 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் ஒட்டி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகணும், யாரும் வந்து எல்லாருக்கும் இந்த கடை பொதுவான கடை,
இது சாப்பிட்ற இடம் அப்படின்ற அந்த மத நல்லெண்ணத்துக்கு ஒட்டி வைப்பாங்க. ஒரு சில ஏரியாவில் அதை ஒட்டவே மாட்டாங்க, அதனால பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு சில ஏரியாவில் அது ஒட்டுனா அங்கே அமைதி வரும், நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பழைய டெக்னிக். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது மத நல்லிணக்கம்ன்றது நீங்கள் இப்படி சிம்பாலிசம் பண்ணுறது கிடையாது. அது வந்து அவர் வாழறது எடுத்துக்காட்டாக காட்டணும். இஃப்தார் நோம்பில் போய் கலந்துக்கிறதுனால வந்து நான் வந்து அப்படியே சிறுபான்மையினர் மக்களோட அப்படியே பாதுகாவலன்னு ஆகிடுறது பொருள் கிடையாது. அது அரசியல் கட்சி தான் அதை ட்ராமா பண்ணிக்கிட்டு சிம்பாலிக்காக பண்ணுறாங்கன்னா இவரும் அதையே தான் பண்ணுறாரு. புதுசாக எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இல்லை, பரப்புரையில பேசக்கூடிய விஷயங்களே நம்ம தலைவர்கள் அடிப்படையில கேட்டகரைஸ் பண்ணுவோமே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, இல்ல எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அங்க விஜய் அவர்கள் பேசுறதுக்கும் சீமான் அவர்கள் பேசுறதுக்கும் 4 பேர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? இந்த சீசன்ல நீங்க எப்படின்னா எடுத்துக்கங்க, இல்லை பார்க்குற நேயர்கள்கிட்ட நான் அதை விடுறேன். இந்த சீசன்ல வந்து பிரச்சாரம் டாப் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். இந்த சங்க இலக்கியம், தூய தமிழ் இதெல்லாம் கிடையாது. 10 ரூபா வாங்குறாங்கங்க, 6000 கடை இருக்குங்க, ஒரு நாளைக்கு 1.5 கோடி, ஒரு மாசத்துக்கு வந்து 30 நாள் கணக்கு போட்டிங்க, 24,000 கோடி காணாம போச்சு, எத்தனை போயிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்து ரேஷன் கடையில் இப்போ அரிசி நான் கேட்டேன், என்ன இது கடையில் வாங்குற அரிசி வேற மாதிரி இருக்குதுன்னு அந்த மில்லு ஓனருங்களெல்லாம் கூப்பிட்டு விவசாயிகள்லாம் அழைச்சி பேசினேன். அது 2000-3000 கோடி ஆகும்னாங்க. ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி நம்ம கடையில் நாடார் கடையிலையோ இல்லை வந்து நம்ம மற்ற கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருள் அரிசி மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 2000-3000 கோடி ஆகும்னாங்க. சரி ரைட்டு, அது ஆகட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து விலைவாசி பட்டியல் எடுத்திங்கன்னா பருப்பு விலையிலேருந்து மிளகா விலையிலேருந்து எல்லாம் பட்டியல் போடுறாங்க. அப்போது சாதாரணவங்களோட பிரச்சனை 11 மெடிக்கல் காலேஜ் எடுத்துன்னு வந்தேன், இத்தனி லா காலேஜ் எடுத்துகிட்டு வந்தேன், இத்தனி அரசு கல்லூரி எடுத்துகிட்டு வந்தேன், வெட்டினரி காலேஜ் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அம்மா மினி கிளினிக், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து பேசுகிறாங்க. அப்போது இந்த கேம்பெயின் நாகப்பட்டினத்தில் கடைசியான ஸ்பீச் எல்லாம் எடுத்து பாருங்கள். அக்ரெஷன், அதாவது திமுக மீது எதிர்ப்பு கூட, அது கூட சேர்த்து வந்து மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஸ்பீடு எடுத்து பேசுவார், இவ்வளோ ஆக்ரோஷமாக மாறுவார் அப்படின்றது நிறைய பேர் அதிமுககாருக்கே ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி அவங்களோட அந்த 2 ஃப்ளாங்க், அந்த மற்ற விஷயங்கள், அந்த கூட்டணி அந்த நட்சத்திர பேச்சாளர் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு சில இடத்துல போயிட்டு நல்ல கூட்டம் வருது. டிடிவி தினகரன் அவர் வந்து இப்போ நாங்கள் சேர்ந்து வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே சொல்கிறேன் டிஆர்பி ராஜா, நானும் மன்னார்குடி தான்ப்பா, நீங்கள் டெல்டா சொல்கிறீங்க, ஆட்சி கட்டி மாறட்டும், எடப்பாடி பழனிசாமி மொக்கலாகட்டும், இந்த காமராஜ் ஜெயிக்கிட்டோம், இங்கே இருக்கிற சாராய ஆலைகளை நான் மூடலைன்னா யார், நான் பார்க்குறேன், உங்களெல்லாம் உங்கள் கதையெல்லாம் தெரியும், உங்கள் வீடு கதை எல்லா கதையும் தெரியும், அவரு போய் அங்கே பண்ணுறாரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவருமே வந்து போகிறாரு, ஒரு சில விஷயம் பர்சனலாக எடுக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அதுக்கப்புறம் இந்த காளியம்மாள் கடைசியாக தான் வராங்க, பட் வந்தவுடனே இமீடியட்லி ஷீ இஸ் பிகமிங் எ வெரி பவர்ஃபுல் ரிசோர்ஸ். பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் இந்த சைடு கிராஃப் ஏத்துறப்பில் ரெண்டு ஃபோட்டோ, ஒன்று ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபோட்டோ, இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ, ரெண்டுத்தையும் வச்சுட்டு போகிறாங்க. பாவம், இப்போ வந்து நீ நல்லபடியாக வரணும்மா, நீ ஜெயிக்கணும்மா, நான் எந்த கட்சி இன்னும் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து பிக்கப் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? ஆனால் இப்போ விஜய் அவர்கள் இந்த இடத்துல விஜய் சார் தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த முகம் புதுசாக வராரு, லஞ்சம் லாவண்யம் ஊழல் இதெல்லாம் கிடையாது, திமுக எதிர்ப்பு பேசுகிறாரு. அந்த பிரச்சாரத்தில் நான் எப்படி பார்த்தா விஜய் தான் டாப்பாக வந்திருக்கணும். பட் ஏன் விஜய் டாப்பாக வர்றானா, 12 மணி வரலாம் வீட்டிலே இருக்கிறது பனையூரில். இவர் ஒரு ஸ்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி வெயில் அடிக்குதா, நான் வெயில் அடிக்குது நான் தாங்கிக்குவேன், நீங்கள் வந்து பேசலாமா போகலாமா, வெயிலில் வந்து நின்னவங்க எல்லாருக்கும் நன்றி, இப்படி இருக்குது பேச்சு. ஓகே, அந்த இறங்கி போகிற மாதிரி இருக்குது. முதல்வர் அவர்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஆட்சியில் இருக்காங்க, இவங்க போய் இந்த தெருவா அந்த மாதிரி வந்து இறங்கி பண்ணுறது கொள்றதுன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ பிரச்சாரம் அப்படின்றது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அந்த 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் பணமும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு மானியம், விவசாயிகளுக்கு ஒரு சிலதெல்லாம் ரத்து செய்யப்படும், அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படுத்திருக்கு அப்படின்றது, இதெல்லாம் வந்து இந்த ஆடு மாடு, தாலிக்கு தங்கம், அம்மா உணவு, இதெல்லாம் அப்படியே பழைய சிஸ்டம் அப்படியே திருப்பி ரெசிப் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இதெல்லாம் அதிகமாக பேசப்பட்டு அதற்காக அதிகமாக வாக்குகள் பெறப்பட்ட திட்டங்கள், அதை அப்படியே ரிவைவ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது தேர்தல் அந்த வாக்குறுதிகளை பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து அதே மாதிரி பேசியிருக்காரு திருப்பூரில். விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நெசவாளர்களுக்கு வந்து
ஆண்டுக்கு ஒரு இவ்வளோ வருமானம் தர முடியும். அதே மாதிரி நூல் விலை வந்து சர்வதேசத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு இது பண்ணுவோம். எம்எஸ்எம்இ செக்டரை பற்றி பேசுகிறாரு. எம்எஸ்எம்இ செக்டர் வந்து சிறு குறு தொழில் வந்து கரண்ட் பில்லு அதிகமானது, பீக் ஹவரில் கரண்ட் பில்லு வந்து ஜாஸ்தியானதுனால அது வந்து குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஈரோடில் அப்புறம் திருப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், மூலதன பொருட்கள், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அப்போ விவசாயிகள், நெசவாளர்கள் அப்படின்னு இங்கே எடுத்து பிரித்து பேசுகிறாரு. இதை கன்னியாகுமரியில் பேசும்போது படிக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி பேசினார். நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ரைட்டு. இவங்க வந்து இதுக்கு 3 மீட்டிங் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. ஓகே, எம்எஸ்எம்இ செக்டரில் மோட்டார் தொழிலில் என்ன பிரச்சனை, ஜவுளித்துறையில் என்ன பிரச்சனை, மத்திய அரசு வரி எவ்வளோ ஏற்றிருக்கு, உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் என்ன பிரச்சனை, நூலில் என்ன பிரச்சனை, 3 முறை, மஞ்சளில் என்ன ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த கால்நடை வளர்ப்பு இதில் என்ன சிக்கல் இருக்குது, பால் வந்து எங்கே கொள்முதல் ஆகுது, என்ன சிக்கல் இருக்குது, பால் வளத்தை பெருக்கிறதுல, அப்படியே டெப்த்தாக வந்து 2 வாட்டி 3 வாட்டி அவங்க போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் இவர் இதை பற்றியே பேசுகிறார். இந்த சப்ஜெக்டே இவர் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாருன்னா, விஜய் சார் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாரு. இன்னும் 7 நாளில் தேர்தலில் நடந்துடும். இதுக்கப்புறம் இவர் பேசி அது ஒவ்வொரு விவசாய கிராமத்துக்கும் போய் அது புரிஞ்சு வர்றதுக்குள்ளே என்ன ஆகும். இன்னொன்று, அங்கே வந்துக்கிறவங்களாம் வைப்பு பண்ணி டான்ஸ் ஆடுற இளைஞர்கள், அங்கே இருக்கிறவங்களை யாருன்னா பார்த்து விவசாயம் பண்ணுற மாதிரி தெரியுதா? விவசாயிகளோ, விவசாய கூலிகளோ, நெசவாளர்களோ அங்கே வந்த மாதிரி தெரியுதா? இல்லை. ஆனால் நம்ம எந்த மாவட்டத்துக்கு போகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான தொழில் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பணியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தானே பேச முடியும். கரெக்ட், பிரில்லியன்ட். அதை தான் அவர் பண்ணியிருக்காரு, அதான் பேசியிருக்காரு. பட் என்னன்னா, ஏன் ஒரு ஏரிக்கரை ஓரத்துலலாம் நடந்து போக மாட்டாரா விஜய் சார்? எல்லா அரசியல்வாதிகளும் ஏரிக்கரை ஓரத்தில் நடந்து, ஒரு சில பேர் கார்பெட் போட்டு நடந்து போயிருப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே நடந்து போயிருப்பாங்க. அப்போ ஒரு விவசாயம்னா ஒரு நெல் எப்படி என்ன எது விவசாயிகிட்டலாம் பேச மாட்டீங்களா? இல்லை, ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் இருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோமே சார். அந்த அன்ஆர்கனைஸ்ட் கூட்டத்துக்கு முன்னாடி எப்படி சார் போக முடியும்? கரெக்டு, அது கரெக்டு தான். சைக்கிள் எடுத்து ஓட்ட முயற்சி பண்ணுறாரு, சைக்கிளை நோக்கி எல்லாரும் பாஞ்சு வந்தோன்னா ஐயோ அம்மா போட்டு சைக்கிளை போட்டு திபுன்னு ஓடி போயிட்டு, சொந்த கட்சிக்காரங்களே பார்த்து பயந்து வர்ற ஒரு தலைவர், ஒருத்தர் ஒப்பற்ற தலைவர் இருக்கிறாருன்னா அது இவர் தான். சரி, இது யார் சரி செய்யணும்? கட்சியினுடைய தலைவர். ஆமாம், எப்படி சரி செய்யணும்? அடிக்கடி பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அரசியலுக்கெல்லாம் அப்புறம் வரலாம், ஃபர்ஸ்ட் தொண்டனோட தேவையை பூர்த்தி செய்யணும். தொண்டனுக்கு என்ன ஆசை? விஜய் அண்ணாவை இப்படி தடவி பார்க்கணும், கிள்ளி பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும், டிக்டாக் பண்ணணும், விஜய் அண்ணா தலை எப்படி இருக்குது, முடி எப்படி இழுத்து பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்லையே, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நான் எங்க சிறுமைப்படுத்தினேன்? பூசணிக்காயோட போறேன், மண்டை மேல பூசணிக்காய் தான் என்ன வருது, வண்டியில தாவுறாங்க, சாக்கிக்கு கட்சி இறந்தா நானா எப்படிங்க? இப்போ திமுக தொண்டர்களையோ இல்லை நான் பாஜகவை பற்றி 1000 வாட்டி விமர்சனம் பண்ணிடுவேன். இப்போ நான் என்னோட ஒரு 5-6 வருஷமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுலாம் பாஜக, அதுவும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை விமர்சனம் பண்ணதோடு எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு 20% இருக்காது. என்னைக்குன்னா எங்கனாச்சும் நான் பாஜக தொண்டர்களை சிறுமைப்படுத்தி பேசியிருப்பேன். ஏன்? ஆர்எஸ்எஸோட எதிர்த்து கொள்கை ரீதியாக பேசுகிறோம். ஆர்எஸ்எஸ் தொண்டர் இல்லை பாஜக தொண்டர்களை இல்லை அதிமுக தொண்டர்களை இல்லை திமுக எங்கன்னா ஒரு இடத்துல மற்ற தொண்டர்களை என்ன சிறுமைப்படுத்தி பேசியிருப்பேனா? இல்லை காங்கிரஸ் தொண்டர்களே, காங்கிரஸ் தொண்டர்கள் எண்ணிக்கை வேற குறைவு, காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதிகம், காங்கிரஸ் தொண்டர்கள்னா எங்கன்னா பேசியிருப்பேனா? வேற எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அற்புத தொண்டர்கள் பொக்கிஷன் தான் தாவேக்கா கிடைச்சிருக்கு. சேட்டை அப்படி இருக்குது. வேற எதனா தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி வீலிங் பண்ணு போகிறது, கார் டயருக்கு கீழே போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் எங்கன்னா பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு இடத்துல அடிதடி, திமுக தொண்டர்களும் தாவேக்கா தொண்டர்களும் என்னன்னா, அவங்க வந்து பேம்ப்ளெட்டு கொடுக்குறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இது டோக்கனுன்றாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, எப்பா இது பேம்ப்ளெட்டுப்பா பாருப்பா, இல்லை இது டோக்கனுன்றான். அவன் தலையில் வச்சுக்கிட்டு, டோக்கன்லாம் இப்படி கொடுக்க மாட்டோம்டா வெளிப்படையாக, அதை மறைமுகமாக சைலண்ட்டாக கொடுப்போம், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் கொடுப்போம், சம்டைம்ஸ் டோக்கனே இல்லை டைரெக்டாக காசு அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அப்போ எது என்னன்னே தெரியாமல் இருக்கிறியே என்ன பண்ணுங்க? நெசவாளர் இவ்வளோ பேசுகிறார்ல இவர், சின்ன நீங்கள் சொன்னீங்க அந்த உள்ளூர் போகிறீங்க அந்த பிரச்சனைன்ட்டு, இவர் வேட்டி கட்டிட்டு கட்சிக்காரன் நீங்களாம்ப்பா வேஷ்டி கட்டணும்னா ஃபஸ்ட்டு வேகமாக ஓடுறதே குறைஞ்சி போடும், பாதி பேர் உருண்டு ஊந்துடும், அதுக்கு பயந்தே ஓட மாட்டான் பழக்கம் இல்லைன்னா. அப்போது எவ்வளோ வேஷ்டி விற்றுருக்கும், எவ்வளோ நெசவு தொழில் மேம்பட்டுருக்கணும். இவர் எப்பவுமே பேண்ட் போட்டுன்னு வராரு, சரி ரைட்டு. உங்கள் கட்சியில் ஒரு வேஷ்டி புடவை இந்த மாதிரி விஷயங்களை பழக்கம் பண்ணி கொடுத்தா இளைஞர்கள் எவ்வளோ வேஷ்டி விற்கும், எவ்வளோ சேலை விற்கும், எவ்வளோ துண்டு விற்கும். துண்டு கூட அது ஃபுல் துண்டு கிடையாது, அது ஒரு சின்ன இது மாதிரி. அது வந்து நீங்கள் வந்து துண்டாகவும் பயன்படுத்தினா இல்லை யாருன்னா கழுத்தில் போட்டு இழுக்கலாம், இப்படி பண்ணலாம்,
இல்லை அவங்கள அப்படியே இழுத்து உட்கார வைக்கலாம், ஜிம்பலாம், இந்த ஸ்கிப்பிங் ரோப்பு மாதிரி ஒரு துண்டா ஒழுங்காக தானே அதை பண்ண வேண்டியதானே. எல்லாத்துலேயும் ஸ்டைல் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு கட்சினா எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்போ உடனே சொல்லுவாங்க கோட்டீஸ்வரன் என்ன இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குதானே. இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, இதுக்கெல்லாம் காமன் சென்ஸ் இருக்குது. ரூல்ஸ் வேற, காமன் சென்ஸ் வேற. இப்ப எல்லா கட்சிகளும் அப்படிதானே சார் இருக்காங்க. லைக் நான் சொன்னதை செஞ்சு இருந்தாங்கன்னா 4 வேஷ்டி விற்கும், 4 புடவை விற்கும், ஒரு 10 துண்டு விற்கும், 4 விவசாயிகளோ இல்லை நெசவாளர்களோ பிழைப்பாங்க. அதை தானே நான் சொல்கிறேன். நான் எதுனா இல்லாதது போல தான் சொல்லிட்டேண்ணா. விசில் இப்போ ஒன்றும் இல்லை, விசில் சின்ன வாங்கினீங்க, இப்போ விசிலுக்கு தட்டுப்பாடு இருக்கா? விசில் நிறைய இடத்துல கிடைக்கலையா? விசில் வியாபாரம் பெருகி இருக்கா? இது ஒரு பொருளாதாரம். இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருந்தா நல்ல விஷயம் தானே. யதார்த்தத்தோடு தள்ளி தள்ளி போறீங்களே. திருப்பூருக்கு வர போகிறோன்னு தெரியும். ஏன் நேற்றே வந்திருந்தா என்ன பிரச்சனை? 9 பேர் மயக்கம் வேற. 9 பேரும் மயக்கம் எதுக்கு? அது தெரியல. நல்லபடியாக எதுவும் ஆகும். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா டிலேடா வர. அவரு இதை விரும்புறாரு. இந்த அன்ஆர்கனைஸ்டா தான் கூட்டம் இருக்கு. இடையில இப்படி லேட்டா வந்தாரு, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சேர முடியல வந்து அப்படின்றதுக்காக அவருடைய ஸ்பீச்சை கேன்சல் பண்ணாங்களா சார்? பேசாம போனாரு மேடம். இதெல்லாம் அவரோட ஆதாயத்துக்காகவும், இதெல்லாம் அவருக்கு பலமாகவும் அது திருப்பி கொண்டு இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எல்லாரையும் போய் பார்த்தோம்னா நம்ம பிரீமியமாவே இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற இதே கனியா இருக்கக்கூடாது, நம்ம எட்டா கனியா இருந்தா நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ அப்படியே காமிச்சு தேர்தல் வரல எத்தனை அப்படியே டெபாசிட் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, ஈஸி அக்சஸபிளா இருக்க கூடாது. ஈஸி அக்சஸபிளா இருந்தா எல்லாரும் பேசுவாங்க. கட்சி நிறுத்திட்ட கூடவா? யாருக்கு வேட்பாளர் கூட அறிமுகப்படுத்தாத ஒரு தலைவர் அவரு. ஒரு தலைவனுக்கு என்னங்க வேலை? தன்னோட வேட்பாளரை வெற்றி பெறத்துக்கு உழைக்கிறது தான் ஒரு தலைவனோட தலையாய முதல் வேலை. அந்த வேட்பாளரை நான் பேரை சொல்ல மாட்டேன், நான் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா பேரை கீரை மாற்றி சொல்லிட்டாப்புலாம் தப்பாயிடும். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு இடமா இருக்கும். அது இன்னும் எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் சொன்னேன் குத்து மதிப்பா. பார்த்தா கரெக்டா இருக்குது. சொல்லியிருக்காரு கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லிட்டேன். என்ன பேர்? வேற ஏதோ கட்சி பேர் சொல்லிட்டாரா? இல்ல அவங்க தொகுதி வேட்பாளர் பேரே வேற தொகுதி எப்படி கால் வச்சவனா லைட்டா அப்படி பிசுறு தட்டி இருக்கும். கொளத்தூர்ல ஒரு சைடு இப்படி வேட்பாளர் பேரே மறந்து போச்சு. எடப்பாடியில வேட்பாளரே இல்லை.